அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்முடைய இன்ஸ்டியூட் சார்பாக இந்த காணொளி வகுப்புக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம இப்போ எலக்ட்ரீஷியன் ட்ரேட் தியரி சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற லெசன் பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு பார்ட் பேசிக் நம்ம ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரின்சிபல், ஸோ இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படியெல்லாம் நம்ம வகைப்படுத்துகிறோம், எதெல்லாம் பொறுத்து வகைப்படுத்துகிறோம், ஸோ அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கோர் மெட்டீரியல் யூஸ்டு. நம்ம கோராக என்ன மெட்டீரியல் பயன்படுத்துகிறோமோ ஸோ அதை பொறுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய நேம், அதனுடைய பெயர்கள், அதோட ஃபங்க்ஷன்கள் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கோர் மெட்டீரியல், என்ன கோர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், இல்லை என்ன டைப் கோர் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற பொறுத்து நம்ம இந்த கோரை பொறுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை வகைப்படுத்துகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த ஏர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, கோராக பேப்பர் அல்லது பிளாஸ்டிக்காலான கோர், அது ஹாலோவாக இருக்கும். ஸோ அது மேலே வைண்டிங் சுற்றி இருப்போம். இந்த வைண்டிங் பார்த்திங்கன்னா ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், இந்த ரெண்டு வைண்டிங்கும் கொஞ்சம் கேப் விட்டு அதில் வைண்டிங் சுற்றி இருப்பாங்க. ஸோ இதில் இந்த கோருக்கு நடுவில் ஹாலோவாக இருக்கிறதால, உள்ளே கேப் இருக்கிறதால ஏர் கோராக செயல்படும் இங்கே. ஸோ நம்ம இந்த வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கும்போது ஸோ அந்த வைண்டிங்கில் கரண்ட்டு போகிறதால இது இஎம்எஃப் தூண்டப்பட்டு டிரான்ஸ்ஃபார்மராக வேலை செய்யப்படுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அயன் கோர் பயன்படுத்தாததால் இதில் அயன் லாஸஸ் ஏற்படாது. அதனால் இதில் அயன் லாஸ் இருக்காது. ஸோ ஏன்னா கோர் மெட்டீரியல் பிளாஸ்டிக் அல்லது பேப்பரில் பயன்படுத்தியிருப்போம். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்துகிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் அயன் கோரை கோராக பயன்படுத்துகிறோம். இந்த அயன் கோர் எப்படி நம்ம அதை இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, லேமினேட்டட் அயன் கோர். லேமினேட்டட்னாக்க தகடாக, மெல்லிய தகடாக, இப்போ ஒரு சாலிட் மெட்டீரியலாக, மொத்தமாக ஒரு சாலிட் மெட்டீரியலாக இல்லாமல் அந்த சாலிட் மெட்டீரியலை ஒரு கோரை நம்ம தகடாக பிரித்து பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த தகடுகளை மொத்தமாக வச்சு ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு அதில் ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அதை சுற்றி அந்த டர்ன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ளை கொடுக்கும்போது அது டிரான்ஸ்ஃபார்மராக வேலை செய்யும். அடுத்து பார்த்தோம்னா ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கோர் மெட்டீரியல் பேர் ஃபெரைடு. இந்த ஃபெரைட் கோர்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாலோ பிளாஸ்டிக். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் பிளாஸ்டிக் மிடில் ஹாலோவாக இருக்கும். அதில் ஃபெரைடுன்ற மெட்டீரியலை நம்ம கோராக இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த கோர் தான் நமக்கு இங்கே டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் கோராக பயன்படுகிறது. இப்போ இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ். நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா ரேடியோஸ் பயன்படுத்தியிருப்போம். இந்த ரேடியோவில் ஆண்டனாக இந்த ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் பயன்படுத்துவோம். அதுதான் சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணும். வெளியில் காற்றில் இருக்கக்கூடிய ஆடியோ ஃப்ரீக்வன்சியை அதை ரிசீவ் பண்ணி அதுதான் ஆண்டனாவாக செயல்படும். இதில் பார்த்தோம்னா நம்ம ஃபெரைட் கோர் யூஸ் பண்ணுறதால லாஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் ஃபெரைடை கோராக பயன்படுத்துகிறோம். அதனால் இது பேர் ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்த கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஷேப் ஆஃப் கோர். கோருடைய ஷேப்பை பொறுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பெயர்கள் மாறுபடும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேர் மாறுபடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கோருடைய ஷேப்பை பொறுத்து பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த கோர் என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றது இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே படத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு முழுசாக வைண்டிங் சுற்றி டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும்போது அது எப்படி இருக்குது, அதே அந்த கோரை செப்பரேட்டாக பிரித்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூ அண்டு ஐ கோர் ஸ்டாம்பிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ரெண்டு செப்பரேட் பார்ட்டு. இதை ஒன்றா வைக்கும்போது நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப் அல்லது ஸ்கொயர் ஷேப்புக்கு டோட்டல் கோர் கிடைக்கும். அதே போல் எல் ஷேப்பு கோர் ஸ்டாம்பிங்.
ஸோ 2 எல் ஷேப் வந்து ஆப்போசிட் வைக்கும்போது நமக்கு வந்து ரெக்டாங்குலர் செவ்வகமாவோ அல்லது கட்டமாவோ இந்த கோருடைய அமைப்பு கிடைக்கும். ஸோ இந்த 2 செப்பரேட் செக்ஷன்ஸ் அல்லது லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணும்போது அது டிரான்ஸ்ஃபார்மருடைய கோராக நமக்கு பயன்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதே ஷேப் ஆஃப் கோர்லே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேஸ்ட் ஆன் த ஷேப் ஆஃப் கோர்லே ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒன்று வகைப்படுத்துகிறோம். இந்த ஷெல் அப்படின்னாக்கா கூடு மாதிரியான அமைப்பு இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லிம்ப் இருக்கும். ஸோ மிடில் ஒரு லிம்ப் இருக்கும். அந்த மிடில் லிம்பில் தான் நம்ம வந்து ப்ரைமரி வைண்டிங் அண்டு செகண்டரி வைண்டிங் ரெண்டுமே வந்து வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ஷேப் வந்து எப்படிலாம் இருக்கும், இந்த ஷேப் எப்படி கொண்டு வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் இ அண்ட் ஐ கோர் ஸ்டாம்பிங், ஒரு பார்ட் வந்து இ ஷேப்லேயும் ஒரு ஷேப் வந்து ஐ மாதிரியே இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சோம்னாக்கா ஸோ இந்த ஷெல் டைப்புக்கு அது கிடைக்கும். அதே போல் டைரெக்டாகவே வந்து ஃபுல் வியூவுமே வந்து அந்த ஷெல் கோர் மாதிரியே இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டி ஷேப் ஒரு யூ ஷேப் அந்த மாதிரி இருக்கும். 2 இப்போ தனித்தனி பார்ட்டு அது ஒன்றா வந்து இணைக்கும் போது நமக்கு இந்த ஷெல் டைப் கிடைக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் லிம்பில் தான் நம்ம வைண்டிங் சுற்றி வச்சுருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அண்டு பவர் டிரான்ஸ்ஃபார்மராக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரு வைண்டிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷெல் டைப் வந்து வைண்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மிடில் லிம்பில் வந்து நம்ம வைண்டிங் பண்ணுறதால. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பை பொறுத்து ரிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ரிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி அதனுடைய அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டோட்டலாகவே ரிங் ஷேப்லேயே இருக்கும், வளையமாக இருக்கும், வட்ட வடிவமாக. அதில் 2 எண்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் சுற்றி வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா 2 செக்ஷனாக இருக்கும். இந்த 2 செக்ஷனாக இருக்கக்கூடிய செமி சர்க்கிளாக பாதி சர்க்கிளாக இருக்கக்கூடிய 2 பாதி வட்டத்தை ஒன்றா இணைச்சி அந்த கோரை வந்து ரிங் ஷேப்புக்கு கொண்டு வருவோம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் வைண்டிங் சுற்றுறதுக்கு. இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, யூஸ்ட் ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஹை வோல்டேஜ் அண்டு ஹை கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு இதை பயன்படுத்துகிறோம். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி நம்ம வந்து வோல்டேஜோ அல்லது கரண்ட்டையோ வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த ரிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்துகிறோம். இந்த வகையான கோரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்து வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரைமரி சைடு செகண்டரி சைடு 2 சைடு இருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில். இதில் ப்ரைமரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ், கரண்ட், அப்புறம் நம்ம சுற்றக்கூடிய வைண்டிங்குடைய டர்ன்ஸ். அதே போல் செகண்டரி சைடில் செகண்டரி வோல்டேஜ், செகண்டரி கரண்ட், செகண்டரி டர்ன்ஸ், அந்த வைண்டிங் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ரைமரி சைடுக்கும் செகண்டரி சைடுக்கும் இடையே உள்ள இது 3த்துக்கும் உள்ள தொடர்பை வந்து நம்ம விகிதப்படுத்தி பார்க்குறது தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2-3 விதமாக இதை பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ப்ரைமரியில் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜை விட செகண்டரியில் அதிகப்படுத்தி எடுத்தோம்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாக கிடச்சிதுன்னா வோல்டேஜ், அது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதுவே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்டரி சைடு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் இன்புட்டை விட நம்ம ப்ரைமரியில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜை விட குறைவான வோல்டேஜாக கிடச்சிதுன்னா அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் இது ரெண்டுத்துக்கும் வந்து எதை பொறுத்து இந்த மாதிரி கிடைக்கிது நமக்கு அவுட்புட் அப்படின்னா, நம்ம சுற்றக்கூடிய வைண்டிங் டர்ன்ஸை பொறுத்து. ப்ரைமரி சைடு டர்ன்ஸை விட செகண்டரி டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் ஸ்டெப் அப்பாக கிடைக்கும். அதுவே வந்து ப்ரைமரி டர்ன்ஸ் அதிகமாகவும் செகண்டரி டர்ன்ஸ் வந்து குறைவாக இருந்ததுன்னா ஸ்டெப் டவுன் வோல்டேஜாக நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படின்னா என்ன அப்படின்னா, 1-to-1 ஆர் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். அதாவது நம்ம ப்ரைமரியில் கொடுக்குற என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதே வோல்டேஜ் செகண்டரிலையும் கிடைக்கும். இதை வந்து எதுக்காக அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் வேணும். அதாவது ப்ரைமரி சைடும் செகண்டரி சைடும் சேம் வோல்டேஜ் இருக்கணும். எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு வோல்டேஜ் வந்து நான் அவுட்புட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பயன்படுத்தணும்னா அந்த இடத்துல ஸ்டேபிளான வோல்டேஜஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த டர்ன்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 1 இருக்கும்.
இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் சர்க்யூட்ஸ் எக்யூப்மெண்ட் அண்டு பீப்புள் ஃப்ரம் ஷாக்ஸ். அதாவது சர்க்யூட்டையோ இல்லை வந்து ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையோ அல்லது இப்போ மனுஷங்களுக்கே வந்து ஷாக் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்ஸ் அண்டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ். எந்த இடத்துல நமக்கு மிக துல்லியமான அளவுகள் வந்து மெஷர் பண்ணி எடுக்கணுமோ, மீட்டர்லேருந்து மிக துல்லியமான அளவு நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வகைப்படுது. ஒன்று வந்து மெயின்ஸ் ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர். தீஸ் ஆர் பேசிக்கலி அயன் கோர் ஷெல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். நம்ம இதுக்கு வந்து அந்த இ டைப் கோர் தான் பயன்படுத்துகிறோம், அதாவது ஷெல் டைப் கோர் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டேப் இருக்கும், ஒன்று ப்ரைமரி சைடு இருக்கும் இல்லைனா செகண்டரி சைடில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் வந்து ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மராக பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் செகண்டரி சைடில் வந்து நிறைய டேப்பிங்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஏல வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டேப் வந்து ஒன்று மட்டும் இருக்கும். அடுத்த படத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரைமரியை விட கம்பேர் பண்ணும்போது செகண்டரியில் மொத்தம் 3 ஸ்டெப்பாக பிரித்து எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை மட்டும் சென்டர் டேப்பிங்கோடு வச்சுருக்கோம். இது டோட்டல் செட்டப் வந்து இது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர். இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா ரேடியோ ரிசீவர்ஸாக பயன்படுத்துகிறோம். ஸோ இதனுடைய வோல்டேஜ் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிளாக இருக்கும். மல்டிபிள் மீன்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து 15 வோல்ட் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம 5 வோல்ட் வேணும் 12 வோல்ட் வேணும் அப்படின்னாலும் அந்த அவுட்புட் சைட்லேருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இன்புட் வந்து நம்ம 240 வோல்ட் ஸ்டாண்டர்டாக கொடுப்போம், 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும். பட் அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே வந்து 15 வோல்ட்டும் கிடைக்கும், 12 வோல்ட்டும் கிடைக்கும், 5 வோல்ட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த வைண்டிங் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நம்ம ஏற்கனவே இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, மெயின்ஸ் ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர். அதே போல் தான் இதுக்கு என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே வந்து ப்ரைமரியில் டேப்பிங்ஸ் இருக்காது, செகண்டரியில் மட்டும்தான் டேப்பிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பில் ப்ரைமரிலையும் டேப்பிங்ஸ் இருக்கும், செகண்டரி சைட்லேயும் டேப்பிங்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைமரிலையும் நம்ம இன்புட் வோல்டேஜையும் வேரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 0 to 220 வோல்ட், 0 to 230 வோல்ட், 0 to 240 வோல்ட் என்ன இன்புட் கொடுக்கணுமோ ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்புட் நான் 0 to 220 வோல்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம், இல்லை 240 வோல்ட் கொடுக்கணுனாலும் இன்புட் சைடு கொடுக்கலாம். அதே போல் அவுட்புட் சைடில் எனக்கு 12 வோல்ட் வேணுனாலும் பிரிச்சுக்கலாம், 12 வோல்ட் 5 வோல்ட் இல்லை 24 வோல்ட் அந்த மாதிரியான செப்பரேட்டாக பிரித்து எடுக்கிற மாதிரி இந்த வைண்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டர் டாப் செகண்டரியாக இருக்கும், இதில் ப்ரைமரி சைட்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து 2 பர்பஸாகவும் பயன்படுது. ப்ரைமரி சைட்லேயும் வோல்டேஜ் வேரி பண்ணிக்கலாம், செகண்டரி சைட்லேயும் அவுட்புட் சைட்லேயும் வோல்டேஜ் வேரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து சி டைப் ட்ரான்ஸ்ஃபார்மராக பயன்படுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து டேப்பிங்ஸ் இருக்கும். ஸோ அவுட்புட் சைடில் நான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் கோடிங் பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து எல்லோ கலர் ட்ரான்ஸ்ஃபார்மர், க்ரீன் கலர் ட்ரான்ஸ்ஃபார்மர், ரெட் கலர் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த மாதிரி வந்து ரெட், க்ரீன், எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமரி சைடில் வந்து கலர் கோடிங் பயன்படுத்தியிருப்பாங்க டேப்பிங்க்கு ஒரு அடையாளத்துக்காக. ஸோ இப்போ எல்லோ கலர் மட்டும்னா அது 6.3 வோல்ட் கொடுக்கும், க்ரீன் கலர் மட்டும் அப்படின்னா 6.3 வோல்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இன்புட் சைடில் வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜை விட அவுட்புட் சைடில் வந்து நம்ம வோல்டேஜ் வந்து குறைச்சி எடுத்துக்கலாம், இல்லை தேவையான அளவில் அக்யூரேட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியாது. அந்த டர்ன்ஸ்க்கான அந்த வைண்டிங்க்கான அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும் நமக்கு. ஸோ பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் கலர் கோடிங் ஸ்கீம் டு ஐடென்டிஃபை த ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்ஸ். இதில் வந்து செகண்டரியோட டெர்மினல்ஸ் எது ப்ரைமரியோட டெர்மினல்ஸ் எது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கலர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். இது வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏஎஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த முன்னாடி உள்ள காலத்தில் நம்ம பயன்படுத்தின ரேடியோக்களில் இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ நேரடியாக வந்து பிசிபி சர்க்யூட் போர்டில் நேரடியாகவே பின் மாடலில் இருக்கும். அந்த பின்னை வந்து டேரெக்டாக இதில் சால்டர் பண்ணிடுவாங்க, ஒயர் கனெக்ஷன் மாதிரி எதுவும் இருக்காது, டேரெக்டாக மவுண்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட மேல் டாப்பில் வந்து ஒரு மெட்டல் கவர் இருக்கும், அதில் வந்து எர்த்திங் பண்ணிடுவாங்க, நெகட்டிவ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான
ஏஎஃப்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சின்னதாக இருக்கும். இது வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து செயல்படும். அதாவது 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சி வந்து இது வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மராக பயன்படுத்துகிறோம். இது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஸ்பீக்கர் ஸ்டேஜுக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். அதாவது ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட்டையும் ஸ்பீக்கரில் வெளியில் சவுண்டு வரக்கூடிய ஸ்டேஜுக்கும் இடையில் வந்து இதை வந்து நம்ம இன்டர் ஸ்டேஜ் கப்ளிங்காக பயன்படுத்துகிறோம். கப்ளிங் டிரான்ஸ்ஃபார்மராக பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபைடு ஆடியோ சிக்னல் வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் வழியாக சவுண்ட் எனர்ஜியாக சவுண்ட் சிஸ்டமாக வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு பயன்படுத்துகிறது தான் வந்து ஏஎஃப்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. செகண்டரி சைடு டேப்பிங்ஸ் இருக்கும். அந்த டேப்பிங்ஸில் வந்து ஸோ அவுட்புட் வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஏற்கனவே இப்போ நம்ம ஏஎஃப்டி பார்த்தோமோ அதே மாதிரியான செட்டப்பில் தான் இது இருக்கும். இது வந்து ஆர்எஃப்டி அல்லது ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அல்லது இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கும். இது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டெஸ்டரை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இது மிடில் வந்து ஹாலோவாக இருக்கும். ஒரு ஸ்க்ரூ டைப்பில் ஒரு ஃபெரைடை வந்து அதில் வந்து ஸ்க்ரூ டைப்பில் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து ஸ்க்ரூவை நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலமாக நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். இது வந்து மிடில் வந்து அயனாவோ அல்லது ஃபெரைடாவோ அல்லது பிராஸாவோ அல்லது ஏர் கோராவோ நம்ம கோரை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த கோர் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரியான மெட்டீரியலில் இருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மராக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர், இப்போ பார்க்குறது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இதுலேயும் வந்து நம்ம கோர் மெட்டீரியலில் வந்து ஏர் அப்படின்னாக்கா அது ஹாலோவாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கோர் வந்து ஹாலோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபெரைட் என்ற மெட்டீரியல், அப்படி இல்லைன்னா பிராஸ் அல்லது அயன் கோர் மெட்டீரியலை வந்து கோராக பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ் எனர்ஜி லாஸஸ். இது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கோர் மெட்டீரியல் வந்து லாஸ் கம்மியாக உள்ள மெட்டீரியல் பயன்படுத்துறதால லாஸஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கம்மியாக இருக்கிறதால அவுட்புட்டில் வந்து மிக அதிகமான ஃப்ரீக்வன்சியை அதிர்வெண்ணை நம்ம வந்து அவுட்புட்டாக எடுக்கலாம். ஸோ இது டெலிவிஷன் ரிசீவராக இதை அதிகப்படியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ பழைய மாடல் டிவிலலாம் வந்து இது தான் இருந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் அண்டு 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறோம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை அப்படின்னா அது வந்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரா அல்லது 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு ஃபேஸை பொறுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வந்து வகைப்படுத்துகிறோம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னாக்கா 230 வோல்ட் அல்லது 240 வோல்ட்டுக்குள்ளே இன்புட் இருக்கும். ஸோ அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம அவுட்புட்டாக எடுப்போம். அதாவது குறைச்சி எடுத்துக்கலாம் அல்லது அதிகப்படுத்தி எடுத்துக்கலாம் வோல்டேஜை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்புட் அவுட்புட் ரெண்டுமே 3 ஃபேஸ் கொடுத்து அவுட்புட் வந்து 3 ஃபேஸ் எடுப்போம். இந்த 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பாலிஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா நம்ம எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்துகிறோம். அதாவது நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துடும். டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் ஒரு இடத்துல இருந்து வோல்டேஜை ஒரு வில்லேஜ்க்கோ இல்லை வந்து ஒரு அர்பன் ஏரியாவுக்கோ இல்லை ஒரு சிட்டிக்கோ வந்து பிரித்து கொடுக்குற இடம், அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 11 kV வோல்டேஜை 440 வோல்ட்டாக பிரித்து ஒரு டோட்டல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நம்ம 3 ஃபேஸ் அப்ளை கொடுப்போம். அதிலே வந்து நியூட்ரலோடு நமக்கு லைன் கிடைக்கிறதால வீடுங்களுக்கு வந்து அதிலே சிங்கிள் ஃபேஸாகவும் எடுத்துப்போம். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் 6th என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன். நம்ம என்னென்ன பயன்பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பயன்படுத்துகிறோமோ ஸோ அந்த அப்ளிகேஷனை பொறுத்து ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுடைய நேம் வந்து வகைப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்ட் இன் கிளிப் ஆன் கரண்ட் மீட்டர்ஸ். கிளிப் ஆன் மீட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வயர் கனெக்ஷன் இல்லாமல் ஒரு வயர் வழியாக போகக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். நேரடியாக வந்து வேல்யூவை வந்து
ஒரு வயரை கட் பண்ணி மீட்டரில் கனெக்ஷன் கொடுக்காமலே ஸோ அந்த வயர் வழியாக போகக்கூடிய ஒரு கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணணும், அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவோம். அதே போல் ஓவர்லோட் ட்ரிப் சர்க்யூட்ஸ் இந்த இடத்துக்குலாம் வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் அவுட்புட்டில் வந்து ஸ்டெபிலைஸ்டு வோல்டேஜ் கிடைக்கணும், வேரியேஷன் இருக்கக்கூடாது, வோல்டேஜில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு 12 வோல்ட் தான் வேணும் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ஆப்ரேஷன் நடக்கிற வரைக்கும், அந்த ஒர்க்கிங் நடக்கிற வரைக்கும் எனக்கு அவுட்புட் வந்து 12 வோல்ட் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை பயன்படுத்துகிறோம். அடுத்து இக்னிஷியன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இக்னிஷியன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல்னு பார்க்கும்போது காரு இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து நம்ம இந்த இக்னிஷியன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்துகிறோம். அடுத்து வெல்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். வெல்டிங் மிஷினில் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுட்புட்டில் வந்து ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக இருக்கிறதால தான் அந்த மெட்டல் உருகுது. ஸோ அதனால் வந்து 2 மெட்டல்களை வந்து ஒன்றா இணைக்கிறதுக்காக அந்த எலக்ட்ராய்டு மூலமாக நம்ம ஒன்றா இணைப்போம். ஸோ இந்த அவுட்புட் வந்து நமக்கு அதிக கரண்ட்டு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த வெல்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே வந்து வேறு ரேட்டிங்கில் வந்து டேப்பிங் கொடுத்துருப்பாங்க, எத்தனை ஆம்பியர், 100 ஆம்பியர், 200 ஆம்பியர் அந்த மாதிரி. ஸோ அப்போ வெல்டிங் பர்பஸ்க்கு பயன்படுத்துறதால இது பேர் வெல்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். அடுத்து பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ். எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் வந்து பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, ஸ்கொயர் வேவ், சைன் வேவ், இந்த மாதிரி நிறைய பல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற இடத்துல ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அவுட்புட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்துகிறோம் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில். அடுத்து ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். ட்ரை டைப் அல்லது ஏர் கூல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டோர் அப்ளிகேஷனுக்காக நம்ம பயன்படுத்துறது. ஸோ இந்த டைப் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம காணொளி காட்சி மூலமாக ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸினுடைய வகைகள் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் தொடரும். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வந்து PSP இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.